அமைப்பு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து சீட் கம்மியாகும் பாதிப்பு ஏற்படுத்தும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கண்ணா? ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லி நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. நான் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ருக்காங்க. எதுக்குன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா? யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா, 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 லோக்சபா, அது 800 சில்லற சீட்டாக அதிகமாகும். அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக 22 சீட்டு வரணும், ஆனால் 10 தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா? அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்டு, மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. அதற்கு ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்றைக்கி முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. யாரும் சொல்லாதப்ப, அதை பற்றி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா. சரி, நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா. இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுகிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷனில் 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புகிறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலை. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா, அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்போ மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கேக்கு. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சங்கரன் கோயிலில் காமெடி என்னென்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல, அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான். அதனால தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்கிறாரு, அண்ணா இங்கிலீஷ் மேலே இருக்குன்னு இது, ஆனால் ஹிந்தி மேலே இருக்குன்னு இது இங்கிலீஷ்னு. அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலாம். அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்த தான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனால் நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துகிறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ 2026 வரைக்கும் ஒத்தி வச்சார். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 இவங்க சொல்கிறாங்க, 76 வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும்.
ஆனால் வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026 வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்போ என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்போ யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்கள் 2026 எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால் முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி ஃபஸ்ட்டு டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் யார் சொன்னாங்கன்னு சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடச்சிது. எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போகணுமானா? அதனால் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படி தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்றைக்கி முதலமைச்சர் மடையை மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போகிறத வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும்.